ஓம் சாந்தி. 3/12/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது புனிதத்திலும் புனிதமானவரின் மடியில் வந்துள்ளீர்கள். நீங்கள் மனதளவிலும் கூட புனிதமானவராக ஆக வேண்டும். கேள்வி: புனிதத்திலும் புனிதமான குழந்தைகளின் போதை மற்றும் அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? பதில்: நாங்கள் புனிதத்திலும் புனிதமான தந்தையின் மடியை அடைந்துள்ளோம் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். நாங்கள் மிக புனிதமான தேவி தேவதை ஆகிறோம். அவர்களுக்கு ஆழ்மனதில் கூட கெட்ட எண்ணங்கள் வர இயலாது. அவர்கள் நறுமணம் உள்ள மலர்களாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக எந்த ஒரு தவறான செயலும் ஏற்பட முடியாது. அவர்கள் உள்முகமாக இருந்து என்னிடமிருந்து அனைவருக்கும் நறுமணம் வருகிறதா, என்னுடைய கண்கள் யாரிடமும் மூழ்கி விடுவது இல்லையே என்று தங்களையே சோதித்துக் கொள்வார்கள். பாடல்: இறந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். பிறகு உள்ளுக்குள் சிந்தனை கடலை கடைந்து அதன் பொருளை உணர வேண்டும். இறந்தாலும் உன்மடியில் என்று கூறியது யார்? ஆத்மா கூறுகிறது. ஏனென்றால் ஆத்மா தூய்மையற்று இருக்கிறது. தூய்மை என்று கடைசியில்தான் கூறுவார்கள். அல்லது ஷரீரம் கூட தூய்மையாக கிடைக்கும் பொழுதுதான் தூய்மை என்று கூறலாம். இப்பொழுதோ முயற்சியாளர்கள் தந்தையிடம் வந்து இறக்க வேண்டியுள்ளது என்பதையும் அறிந்துள்ளீர்கள். ஒரு தந்தையை விட்டுவிட்டு மற்றொருவரிடம் செல்வது என்றால் ஒருவரிடம் இறந்து மற்றொருவரிடம் வாழ்வது. லௌகீக தந்தையினுடைய குழந்தை கூட ஷரீரம் விட்டார் என்றால் மற்றொரு தந்தையிடம் போய் ஜென்மம் எடுப்பார் அல்லவா? இங்கும் அவ்வாறே இறந்து பிறகு புனிதத்திலும் புனிதமானவரின் மடியில் நீங்கள் செல்கிறீர்கள். புனிதத்திலும் புனிதமானவர் யார்? மேலும் புனிதமானவர் யார்? ஆம், இந்த சந்நியாசிகள் ஆகியோரை ஹோலி என்று கூறுவார்கள். உங்களுக்கும் துறவிகளுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் ஹோலி ஆகிறார்கள், ஆனால் தூய்மையற்றவர்களிடம் பிறவி எடுக்கிறார்கள். நீங்கள் புனிதத்திலும் புனிதமானவர் ஆகிறீர்கள். உங்களை புனிதத்திலும் புனிதமானவராக ஆக்கக்கூடியவர் தந்தை. அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு புனிதமானவர்கள் ஆகிறார்கள். ஆத்மா தூய்மையாகிறது அல்லவா? நீங்கள் சொர்க்கத்தில் தேவி தேவதையாக இருக்கும் பொழுது புனிதத்திலும் புனிதமானவராக ஆகிறீர்கள். உங்களுடைய இந்த சந்நியாசம் எல்லை இல்லாதது. அவர்களுடையது எல்லைக்கு உட்பட்டது. அவர்கள் புனிதமானவர்களாக ஆகிறார்கள். நீங்கள் புனிதத்திலும் புனிதமானவராக ஆகிறீர்கள். நாம் புதிய உலகிற்கு செல்கிறோம் என்று புத்தி கூறுகிறது. அந்த துறவிகள் ரஜோ நிலையில்தான் வருகிறார்கள். வித்தியாசம் உள்ளது அல்லவா? ரஜோ நிலை எங்கே? சதோ பிரதான நிலை எங்கே? நீங்கள் புனிதத்திலும் புனிதமானவர் மூலமாக மிக புனிதமானவர் ஆகிறீர்கள். அவர் ஞானக்கடல், அன்பு கடல் ஆவார். ஆங்கிலத்தில் ஓஷன் ஆஃப் நாலேஜ், ஓஷன் ஆஃப் லவ் என்று கூறுகிறார்கள். உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார்! இப்பேற்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த புனிதத்திலும் புனிதமானவரை வந்து எங்களை மிக புனிதமானவராக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். எனவே நமக்கு யார் கற்பிக்கிறார் என்ற போதை குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். நாம் என்னவாக ஆக போகிறோம்? தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். பாபா, எங்களுக்கு அதிகமாக மாயையின் புயல்கள் வருகிறது என்று குழந்தைகள் எழுதுகிறார்கள். எங்களை மனதின் அளவில் கூட தூய்மையாக இருக்க விடுவது இல்லை. நாம் புனிதத்திலும் புனிதமானவராக வேண்டும் என்றிருக்கும் பொழுது ஏன் இது போன்ற தீய எண்ணங்கள் வருகின்றன? தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது முற்றிலும்
புனிதமற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். அநேக பிறவிகளுக்கு கடைசியில் இப்பொழுது தந்தை மீண்டும் உங்களுக்கு தெளிவாக கற்பிக்கிறார். எனவே நாம் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற இந்த போதை குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணரை இதுபோல யார் ஆக்கியது? பாரதம் சொர்க்கமாக இருந்தது அல்லவா? இந்த சமயத்தில் பாரதம் தமோ பிரதானமாக கீழான நிலையில் உள்ளது. மீண்டும் இதை நாம் புனிதத்திலும் புனிதமாக ஆக்குகிறோம். ஆக்கக்கூடியவர் அவசியம் வர வேண்டும். நாம் தேவதை ஆக வேண்டும் என்ற அந்த போதை நமக்குள்ளும் வர வேண்டும். அதற்காக அவ்வாறு குணங்கள் கூட இருக்க வேண்டும். ஒரே அடியாக கீழே இருந்து மேலே ஏறி இருக்க வேண்டும். ஏணிப்படியில் கூட உயர்வு மற்றும் தாழ்வு என்று எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா? யார் கீழே விழுந்திருக்கிறார்களோ அவர்கள் எவ்வாறு தங்களை ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி என்று அழைத்து கொள்ள முடியும்? ஹோலியஸ்ட் ஆஃப் ஹோலி தந்தைதான் வந்து குழந்தைகளை அவ்வாறு ஆக்குகிறார். நீங்கள் இங்கு உலகின் அதிபதியாக மிக புனிதமானவர் ஆவதற்காக வந்துள்ளீர்கள். எனவே அளவற்ற போதை இருக்க வேண்டும். பாபா நம்மை இவ்வளவு உயர்ந்தவராக ஆக்க வந்துள்ளார். மனம் சொல் செயலில் தூய்மையாக ஆக வேண்டும். நறுமணம் உள்ள மலராக ஆக வேண்டும். சத்தியுகத்திற்கு மலர்களின் தோட்டம் என்று கூறப்படுகிறது. எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்கக்கூடாது. துர்நாற்றம் என்று தேக அபிமானத்திற்கு தான் சொல்லப்படுகிறது. தீய பார்வை இருக்கக்கூடாது. மனமுறுத்தும் வகையில் பிறகு கணக்கு ஏற்பட்டு விடும் வகையில் எந்த ஒரு தவறான செயலும் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்கள் 21 பிறவிகளுக்கு செல்வம் சேமிக்கிறீர்கள். நாங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் தெய்வீக குணங்களால் நிரம்பியவர்களாக இருக்கிறோமா என்று நமது ஆத்மாவை பார்க்க வேண்டும். எப்படி பாபா கூறுகிறாரோ அவ்வாறு நாம் முயற்சி செய்கிறோமா? உங்களுடைய லட்சியம் நோக்கம் எவ்வாறு உள்ளது? துறவிகள் எங்கே? நீங்கள் எங்கே? நாம் யாருடைய மடியில் வந்துள்ளோம் என்ற போதை குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மை என்னவாக ஆக்குகிறார்? நாம் எந்த அளவு தகுதி உடையவர்களாக ஆகியுள்ளோம் என்று உள்முகமாக ஆகி பார்க்க வேண்டும். அனைவருக்கும் ஞானத்தின் நறுமணம் வரும் வகையில் நாம் மலர்களாக ஆக வேண்டும். நீங்கள் அநேகருக்கு நறுமணத்தை அளிக்கிறீர்கள் அல்லவா? தனக்கு சமமாக ஆக்குகிறீர்கள். முதலிலோ நமக்கு யார் படிப்பு சொல்லித் தருகிறார் என்ற போதை இருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்கள் ஆவார்கள். ஒரு பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ஞான மார்க்கத்தில் ஆக முடியாது. மற்றவர்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையவர்கள். பக்தி கலியுகத்தில் இருக்கிறது. ராவணனுடைய பிரவேசமாகிறது. இது கூட உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சத்யுகத்தில் நாம் 16 கலைகளில் முழுமையாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிறகு ஒரு நாள் கூட முடிந்தது என்றால் அதை முழு பௌர்ணமி நிலவு என்று கூறுவார்களா? இதுவும் அவ்வாறுதான். சிறிது சிறிதாக பேன் போல மெல்ல மெல்ல நகர்ந்து சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் முழுமையாக 16 கலைகளில் நிறைந்தவராக வேண்டும். அதுவும் அரை கல்பத்திற்காக. பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகிறது. உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் உள்ளது. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? நமக்கு படிப்பு சொல்லித் தருபவர் யார் என்பது அநேகருடைய புத்தியில் வருவது இல்லை. ஞானக்கடல் குழந்தைகளை பார்த்து நமஸ்தே குழந்தைகளே என்று கூறுகிறார். நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு கூட அதிபதி ஆகிறீர்கள். அங்கு அனைவரும் இருக்கிறீர்கள். பிறகு உலகத்திற்கும் நீங்கள் அதிபதி ஆகிறீர்கள். நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் உலகிற்கு அதிபதி ஆவதில்லை. என்னை விடவும் உங்களை உயர்ந்த புகழ் உடையவர்களாக ஆக்குகிறேன். தந்தையின் குழந்தைகள் உயர்ந்து ஏறிவிடும் பொழுது இவர்கள் படித்து இந்த அளவு உயர்ந்த பதவியை அடைந்துள்ளார்கள் என்று தந்தை புரிந்து கொள்வார் அல்லவா? தந்தை
கூறுகிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன். இப்பொழுது உங்களுடைய பதவியை எந்த அளவு அமைத்துக் கொள்ள விரும்புகிறீர்களோ முயற்சி செய்யுங்கள். தந்தை நமக்கு கற்பிக்கிறார், முதலிலோ போதை ஏற வேண்டும். தந்தை எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து பேசுகிறார். அவரோ இவருக்குள் இருக்கவே இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அவருடையவர் ஆவீர்கள் அல்லவா? இந்த ரதம் கூட அவருடையதாகும். எனவே இப்பேற்பட்ட புனிதத்திலும் புனிதமான தந்தை வந்துவிட்டுள்ளார். உங்களை தூய்மையாக ஆக்குகிறார். இப்பொழுது நீங்கள் பின்னர் மற்றவர்களை தூய்மையாக ஆக்குங்கள். நான் ஓய்வு பெற்று விடுகிறேன். நீங்கள் மிக புனிதமானவராக ஆகிவிடும் பொழுது இங்கு தூய்மையற்ற யாரும் வர இயலாது. இது புனிதமானவர் ஆவதற்கான சர்ச்சாகும். அந்த சர்ச்சில் தூய்மையற்றவர்கள் செல்கிறார்கள். இதுவோ மிக பெரிய புனிதமான தேவாலயம் ஆகும். இங்கு தூய்மையற்றவர்கள் கால் கூட பதிக்க இயலாது. ஆனால் இப்பொழுது அவ்வாறு செய்ய முடியாது. குழந்தைகளும் அவ்வாறே ஆகிவிடும் பொழுதுதான் அப்பேற்பட்ட சட்டங்கள் கொண்டு வரப்படும். இங்கு யாரும் உள்ளே வர இயலாது. நாங்கள் சபையில் வந்து அமரலாமா என்று கேட்கிறார்கள். பாபா கூறுகிறார், அதிகாரிகள் ஆகியோரிடம் வேலை இருப்பதால் அவர்களை அமர்த்த வேண்டியிருக்கும். உங்களுடைய பெயர் புகழடைந்து விட்டது என்றால் பின்னர் நீங்கள் யாரையும் பொருட்படுத்த தேவையில்லை. இப்பொழுது அமர வைக்க வேண்டியிருக்கிறது. புனிதத்திலும் புனிதமானவர் கூட துன்பத்தை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மறுக்க முடியாது. உங்கள் தாக்கம் நன்கு வெளிப்படும் பொழுது பிறகு மனிதர்களின் பகைமை கூட குறைந்து போய்விடும். நீங்கள் பிராமணர்களாகிய எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க கூடியவர் புனிதத்திலும் புனிதமான தந்தை ஆவார் என்று புரிய வைப்பீர்கள். துறவிகளுக்கு புனிதத்திலும் புனிதமானவர் என்று கூறுவார்களா என்ன? அவர்கள் ரஜோ நிலையில்தான் வருகிறார்கள். அவர்கள் உலகின் அதிபதி ஆக இயலாது. இப்பொழுது நீங்கள் முயற்சியாளர்கள். சில நேரங்களில் மிகவும் நல்ல நடத்தை இருக்கும். சில நேரங்களில் அவப்பெயர் விளைவித்து விடும் வகையில் அப்பேற்பட்ட செயல்பாடுகள் இருக்கும். அநேக கிளை நிலையங்களில் சிறிதளவு கூட எதையும் அறிந்து கொள்ளாதவர்களாக வருகிறார்கள். நாம் என்னவாக போகிறோம் என்று நீங்கள் உங்களையும் மறந்து விடுகிறீர்கள். தந்தை கூட நடத்தை மூலமாக இவர்கள் என்னவாக ஆகப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விடுகிறார். பாக்கியத்தில் உயர்ந்த பதவி இருந்தது என்றால் நடத்தை மிகவும் கௌரவமாக இருக்கும். நமக்கு யார் கற்பிக்கிறார் என்பது நினைவில் இருந்தால் கூட அளவற்ற மகிழ்ச்சி இருக்கும். நாம் இறை தந்தையின் மாணவர்கள் என்றால் எவ்வளவு மதிப்பு இருக்க வேண்டும்? இப்பொழுது இதுவரையும் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இனியும் நேரம் பிடிக்கும் என்று தந்தை கருதுகிறார். வரிசைப்படியாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கவே இருக்கிறார்கள். வீடு கூட முதலில் சதோ பிரதானமாக இருக்கும். பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக 16 கலைகளில் முழுமையாக ஆகப் போகிறீர்கள். கட்டிடம் அமைந்து கொண்டே போகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சொர்க்கத்தின் கட்டிடத்தை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். இது கூட உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். புனிதமற்றவராக தூய்மையற்றவராக ஆகிவிட்டிருக்கும் பாரதத்தை நாங்கள் மிக புனிதமானதாக ஆக்குகிறோம். எனவே தங்கள் மீது எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நமது பதவி தலைகீழானதாக ஆகிவிடும் வகையில் நமது பார்வை தீயதாக இருக்கக்கூடாது. அப்படியின்றி பாபாவிற்கு எழுதினால் பாபா என்ன சொல்வார் என்பது அல்ல. அனைவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது புனிதத்திலும் புனிதமானவர் என்று கூறுவார்களா என்ன? அவ்வாறு ஆகிவிட்டார்கள் என்றால் இந்த சரீரம் கூட இருக்காது. நீங்கள் புனிதத்திலும் புனிதமானவராக ஆகிறீர்கள். மற்றபடி அங்கு பதவிகள் இருக்கும். அதற்காக முயற்சி செய்து பிறரையும் செய்விக்க வேண்டும். பாபா அநேக கருத்துக்களை அளித்துக் கொண்டே இருக்கிறார். யாராவது வந்தால் ஒப்பிட்டு காண்பியுங்கள். இந்த புனிதத்திலும் புனிதமானவர் எங்கே? அந்த புனிதமான நிலை எங்கே?
இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ஜனனம் சத்யுகத்தில்தான் ஆகிறது. மற்றவர்கள் பின்னால் வருகிறார்கள். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! சிவபாபா நம்மை இது போல ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா கற்பித்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக்குகிறார். பிரம்மா மூலமாக நாம் இதை படிக்கிறோம். பிரம்மாதான் விஷ்ணு ஆகிறார். இதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது முழு சிருஷ்டியின் மீது ராவண ராஜ்யம் உள்ளது. நீங்கள் ராமராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாடகப்படி நாம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பாபா தகுதியுடையவராக ஆக்குகிறார். தந்தையை தவிர சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. இன்னார் சொர்க்கம் சென்றார், முக்தி தாமம் சென்றார் என்று பொய் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த விகாரி பதீதமான ஆத்மாக்கள் எப்படி சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியும் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் இவ்வாறு கூறலாம். அப்பொழுது இவர்களுக்கு எவ்வளவு பெருமிதம் உள்ளது என்பதை புரிந்து கொள்வார்கள். இதுபோல எப்படி புரிய வைக்கலாம் என்பதற்காக சிந்தனை கடலை கடையுங்கள். நடந்தாலும் சென்றாலும் உள்ளுக்குள் தோன்ற வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நாம் தகுதியுடையவராக ஆகிவிட வேண்டும். பாரதவாசிகள்தான் முழுமையாக தகுதியுடையவராகவும் பிறகு தகுதி இல்லாதவர்களாகவும் ஆகிறார்கள். வேறு யாரும் இல்லை. இப்பொழுது தந்தை உங்களை திறமையானவராக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஞானம் மிகவும் ஆனந்தமானது. நாம் இந்த பாரதத்தை மிக புனிதமானதாக ஆக்குவோம் என்று உள்ளுக்குள் அளவற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. செயல்பாடுகள் மிக ராயலாக இருக்க வேண்டும். உணவு பழக்கம் நடத்தை மூலம் தெரிய வருகிறது. சிவபாபா உங்களை இந்த அளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். அவருடைய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். இவர்களோ புனிதத்திலும் புனிதமானவரின் குழந்தைகள் ஆவார்கள் என்று நினைக்கும் வகையில் அப்பேற்பட்ட செயல்பாடுகள் இருக்க வேண்டும். மெல்ல மெல்ல நீங்கள் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். புகழ் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பிறகு நியமங்கள், சட்டங்கள் ஆகியவை அனைத்தும் வெளிவரும். தூய்மையற்ற யாரும் உள்ளே வரக்கூடாது. பாபா புரிந்து கொள்கிறார். இப்பொழுது நேரம் வேண்டும். குழந்தைகள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். நமது அரசாட்சி கூட தயாராகிவிட வேண்டும். பிறகு அவ்வாறு செய்வதில் ஒன்றும் நஷ்டமில்லை. பிறகு இங்கிருந்து கீழே அபரோடு வரையிலும் வரிசை ஏற்பட்டுவிடும். இப்பொழுது நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். பாபா உங்களுடைய பாக்கியத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார். பல மடங்கு பாக்கியசாலி என்ற வார்த்தை கூட நியமப்படி கூறுகிறார் அல்லவா? பாதங்களில் தாமரை மலரை காண்பிக்கிறார்கள். இவை அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையாகும். பிறகும் தந்தை மன்மனா பவ என்று கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, மனதை உறுத்தி கொண்டிருக்கும் வகையில் எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. முழுமையான நறுமணமுள்ள மலர்களாக ஆக வேண்டும். தேக அபிமானத்தின் துர்நாற்றத்தை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது, நடத்தையை மிகவும் ராயலாக வைக்க வேண்டும். புனிதத்திலும் புனிதமானவராகுவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். பதவி சிதைந்து போகும் வகையில் உங்களது பார்வை இருக்கக்கூடாது. வரதானம்: அவநம்பிக்கை என்ற சிதை மீது அமர்ந்துள்ள ஆத்மாக்களுக்கு புதுவாழ்வின் தானம் கொடுக்கக்கூடிய திரிமூர்த்தி பிராப்திகளால் நிரம்பியவர் ஆகுக.
சங்கம யுகத்தில் பாபாவின் மூலமாக குழந்தைகள் அனைவருக்கும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக, செல்வம் நிறைந்தவராக மற்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான திரிமூர்த்தி வரதானம் கிடைக்கிறது. குழந்தைகளில் இந்த 3 பிராப்திகளால் எப்பொழுதும் நிரம்பியவராக யார் இருக்கிறார்களோ அவர்களின் மகிழ்ச்சியின் அதிர்ஷ்டம் நிறைந்த மலர்ந்த முகத்தை பார்த்து மானிட வாழ்க்கை வாழ்வதற்கான ஊக்கம் உற்சாகம் வந்துவிடுகிறது. ஏனென்றால் இப்பொழுது மனிதர்கள் உயிரோடு இருந்த பொழுதும் அவநம்பிக்கை என்ற சிதையின் மீது அமர்ந்துள்ளனர். இப்பொழுது அத்தகைய ஆத்மாக்களை மறுபிறவி எடுத்தவராக ஆக்குங்கள். புது வாழ்க்கையின் தானம் கொடுங்கள். இந்த 3 பிராப்திகள் நமது பிறப்புரிமை என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இந்த 3 தாரணைகளுக்காக இரட்டை அடிக்கோடு இடுங்கள். ஸ்லோகன்: விடுபட்டவராகி மற்றும் அதிகாரியாகி கர்மத்தில் வருவதுதான் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை ஆகும். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது நிறைந்தவர் மற்றும் கர்மாத்தீத் ஆவதற்காக ஆர்வத்துடன் செயல்படுங்கள். கர்மாத்தீத் என்பதன் பொருள் அனைத்து வித எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரங்களில் இருந்து விடுபட்டு விலகி இருத்தல். எல்லைக்கு உட்பட்டது பந்தனம், எல்லையற்றது பந்தனமற்ற நிலை. பிரம்மா பாபாவிற்கு சமமாக இப்பொழுது எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பதிலிருந்து விடுபடுவதற்கான அவ்யக்த தினத்தை கொண்டாடுங்கள். இதைதான் அன்பின் நிரூபணம் என கூறுவது. ஓம் சாந்தி.